லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது? அதிமுக வெற்றி பெறுமா, திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்றளவும் அதிமுகவினர் நாங்கள் அதிமுகவுக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க, வேலை பார்க்கல அப்படிங்கிற செய்தியை கடந்த காலத்தில் நம்ம செய்தியை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கதிரவன் கொடுத்த பணத்திற்கு விசிலுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலைமையில் வெங்கங்குடி, பிச்சாண்டார் கோவில், சமயபுரம், மண்ணச்சநல்லூர், இனாம்கல்பாளையம், கண்ணனூர், இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எதுமலை பகுதியில் கூட திமுக காரவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்போ இங்கே மட்டும்தான் இப்படி நடந்திருக்கான்னா தமிழ்நாடு முழுவதுமாக திமுகவினரை ஏமாற்றி இருக்கிறார்கள் வாக்காளர்கள் அப்படின்னு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் புலம்பும் போக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வெங்கங்குடியிலலாம் திமுக ஓட்டுக்கு 1500 வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை போய் என் பணத்தை திருப்பி கூட நீ ஏன் ஓட்டு போடலன்னு கேட்க முடியாது. நீ ஏன் பணம் கொடுத்தா? நான் வீடு தேடி வந்து கதிரவன்கிட்ட ஆஃபீஸில் வந்து நான் வந்து பணம் கொடுன்னு கியூவில் நின்னனா? கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கேள்வியை. ஆக தமிழ்நாடு முழுவதுமாக அந்த நிலை ஏற்பட்டிருக்கான்னா லால்குடியிலையும் அப்படி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வருமா? சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மெஜாரிட்டியாக வருமா? வாய்ப்பு இல்லை. மைனாரிட்டியாக வந்துருமா? வாய்ப்பு இருக்கு. அதிமுக அது கால சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அம்மையார் சசிகலா எந்த அளவுக்கு ஒரு 10 தொகுதியிலேயாவது அவங்களால தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். அதுபோக டிடிவி தினகரனுடைய 11 வேட்பாளர்களுக்கு அதிமுகவை சார்ந்த எவரும் தமிழ்நாடு முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கல. தொண்டர்கள் ஓரளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நிர்வாகிகள் சுணங்கிட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு படுத்துட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி மெர்ஜாகலை அப்படின்னாலும் திமுக ஆட்சியை மக்கள் விரும்பவில்லையா அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 40% பேர் விரும்பி இருக்கலாம். மீதி 60% பேர் அதில் ஓட்டு பிரியுது. ஒரு 20% பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு பிரியுது. அப்போ இங்கிட்டு 40, இங்கிட்டு 40, இங்கிட்டு 20. இப்போ நாம் தமிழக கட்சியெல்லாம் எவ்வளோங்க வாங்கும்? அது 4-5க்கு மேலே தாண்டாது. அப்போ இதில் 2, இதில் 2, அதில் 2 குறையலாம். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எல்லாம் சேர்ந்து 35க்குள்ளே சுருங்கிடுறாங்க. இந்த பக்கம் திமுக ஒரு 38 வரலையும் வருது. அப்போ இடைப்பட்ட ஓட்டுகள் யார் யார் வாங்குறாங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் 1% வாங்கலாம், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அதுபோக அந்தந்த பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி குறைந்தபட்சம் 3லேருந்து 4, 6 இதுக்கு மேலே தாண்டதுக்கான வாய்ப்பு இல்லை. 8% ஓட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது 2031 வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனால் விசிலுக்கு ஏன் ஓட்டு விழுந்திருக்குன்னா ரசிகர்களாக இப்போ 4 வயதில் இருப்பாங்க ஒருத்தவங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது 8 வயசு இருக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு. அந்த 8 வயசுலேயே அவங்களுக்கு யாரை தெரியும்னா ஒரு நட்சத்திர நடிகராக விஜயை தெரியும். ஆனால் அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இல்லை, ஐயா கலைஞர் இல்லை. அப்போ நட்சத்திர முகங்கள், முக கவர்ச்சி உள்ளவர்கள் இதெல்லாம் அதிமுக திமுக ரெண்டுலையுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க இளைஞர் பட்டாளம் பெருமளவுக்கு ஒரு 100 பேர் வெங்காங்குடியில் இருக்காங்கன்னா ஒரு 60 பேர் விஜய் ரசிகராக இருக்காங்க. அதனால ஓட்டுக்களை மாற்றி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் சொல்கிறாங்க. சரிங்க, ஓ பன்னீர்செல்வம் திமுக போனாரே, அதனால திமுகவுக்கு பலமா? ஓ பன்னீர்செல்வத்துக்குத்தான் பலம், திமுகவிற்கு பலம் இல்லை. வைத்தியலிங்கம் திமுக போனாரே, வைத்தியலிங்கத்துக்கு தான் பலம், திமுகவுக்கு பலம் இல்லை. அந்த ஒரு தொகுதியில் தான். மற்றபடி தமிழ்நாடு முழுவதுமாக ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கப் போகிறது. அது தொங்கு நிலையில் வரப்போகிறதா, ரொம்ப இதாக வரப்போகுதா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் பெரும்பாலான பகுதிகளில், அதுவும் மண்ணச்சநல்லூர் ஒரு பகுதியில் திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை யாரும் போய் தட்டி கேட்க முடியாது, இங்கேயும் புகார் தெரிவிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில், நான் இருக்கிற ஊரில் 1500 ரூபா ஓட்டுக்கு அண்டா குண்டாலாம் வாங்கிக்கிட்டு ஓட்டை விசிலுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதில் கதிரவனுக்கே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா
நம்ம வந்து ஒரு 75% நம்ம வந்து பணம் 80% பணம் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு 20% ஓட்டு வந்து மாறி 20 சொல்ல முடியாது. ஒரு 13% ஓட்டு வந்து விசிலுக்கு போயிருக்கு. இவங்கள்ட்ட திமுகட்ட பணம் வாங்கின ஓட்டு சதவீதம் 13% பேர் விசிலுக்கு போட்டிருக்காங்க. அப்போ பணம் வாங்காத கௌரவமான சமூக சிந்தனை கொண்ட பொதுஜன மக்கள், உழைப்பாளிகள், உழைப்பாளி வர்க்கம் ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை. அவங்களும் குறிப்பிட்ட சதவீதம் பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா வெற்றி பெறுமா? காரைக்குடியில் வெற்றி பெறுமா? பெரம்பூர்ல வெற்றி பெறுமா? திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுமா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறுமா? இது ஆருடம் சொல்ல முடியாது. ஆனால் இழுபறியாக இருக்கும். ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுமா? முடியாது, வாய்ப்பில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர், ரசிகை, தொண்டர்கள் நீங்கள் மனச்சோர்வுடன் இருக்கக்கூடாது. இந்த தேர்தலில் தோத்துட்டு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம். ஆனால் பல பேர் என்ன, விஜய் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் என்ன பண்ணிக்குவேன் பாரு அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நடிகருக்காக உங்களுடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது. நாளைக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களுடைய தாய் தந்தைகள், நாளை பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களுடைய உறவினர்கள், ரத்த சொந்தங்கள் அல்லாத உறவுகள், இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க மனதளவில். விஜய் மட்டும் தோத்துட்டா நான் செத்துருவேன் அப்படிங்கிறாங்களா சில பேர். அப்படி சொல்லாதீங்க. அவர் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத நடிகர். அது ஏதோ ஒரு மாயை. நீங்கள் அவங்க மேலே விருப்பம் வச்சிருக்கலாம், நம்பிக்கை வச்சிருக்கலாம், அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் இந்த முறை விஜய் அண்ணா தோத்துட்டா அடுத்த முறை ஜெயிக்க போறாரு அப்படின்னு தெம்பா இருக்கணும். தவிர தமிழ்நாட்டில் 41 உயிர் கரூரில் போனுச்சு. விக்ரவாண்டியில் 2-3 பேர் இருந்து போயிட்டாங்க. மதுரையில் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. மொத்தத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரலையும் செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை எங்கேயுமே இந்தியா முழுக்க நடந்ததில்லை. சிரஞ்சீவி கூட அப்படி நடந்ததில்லை. ஆனால் ஒரு அபிப்பிராயம், பிரியம் வைத்திருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரியம் உங்களுடைய உயிருக்கு உழை வைத்து விடக்கூடாது. நான் நடுநிலையா சொல்றேன். திமுக, அதிமுக யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நடுநிலையான கருத்தை சொல்லுவோம். எனக்குன்னு கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கு, அதை மையப்படுத்தி நான் போவேன். ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், ரசிகைகள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், தோல்வி என்பது துவக்கமான ஒன்றாக இருந்தாலும் வெற்றி என்பது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பந்தய குதிரை 4வதா போகக்கூடிய குதிரை ஒரு நாள் அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ முதல் இடத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எண்ணிக்கை ஏன் அப்படி 1, 2, 3ன்னு ஏன் எண்ணி பார்க்குறீங்க? அங்கேருந்து 1, 2, 3ன்னு இப்படி எண்ணி பாருங்க. அப்புறம் இங்கேருந்து 1, 2, 3ன்னு எண்ணி பாருங்க. 4வதா ஓடுற குதிரையை அங்கேருந்து 1, 2, 3ன்னு எண்றீங்க. நீங்கள் இங்கேருந்து 1, 2, 3ன்னு எண்ணுங்க. அப்படி நினச்சி பாருங்க. மாற்றங்களை சிந்தியுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர், ரசிகைகளுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களுடைய உயிருக்கு எந்த வகையிலும், உயிருக்கோ உடலுக்கோ எந்த வகையிலும் தீங்கிழிக்கக்கூடிய வகைகளை செய்யாதீர்கள். ஆட்சி எது வேணாலும் வந்துட்டு போடுங்க, யார் வேணாலும் ஜெயிக்கிட்டு தோக்கணுங்க. அடுத்த வர உங்கள் தலைவருக்கு கூடுதலாக உழையுங்கள், உழைத்து அவர்களை வெற்றி பெற வையுங்கள். அதுதான் அவங்களுக்கு குடிக்கக்கூடிய நீங்கள் காணிக்கையாக இருக்கும், பரிசாக இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டில் இது போல் சினிமா நடிகர்களுக்காக உயிரை மாய்த்து கொள்வதும், தன்னை ஏதாவது கையில் கீறிக்கிறதும், கழுத்தில் கீறிக்கிறதும், அந்த மாதிரியான மனப்பக்குவம்லாம் நிறைய பேர் மாயையில் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய யூடியூப்பர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாம் விழிப்புணர்வு செய்தியாக நீங்கள் வெளியிடணும். எந்த ஒரு ரசிகருக்கோ, திமுகவோ, அதிமுகவோ, விஜயோ, சீமானோ யாரும் தோத்துட்டா மனதளவில் வெறுப்பாகி ஏதோ கொஞ்ச நேரம் சாப்பிடாம பாருங்க, கொஞ்ச நேரம் புலம்புங்க, அதுதான் இருக்கலாம். ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிடாம இருங்க, அது ஒன்றும் தவிர கிடையாது. உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய உடலிலே கீறலை ஏற்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் எந்த செயலையும் செய்யக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த செய்தியை வெளியிடுறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். இந்த 2026 மாற்றம் நிகழுமா நிகழாதானா மெஜாரிட்டியா யாரும் வந்துட முடியாது, வரவும் கூடாது. இதே ஆட்சி மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியா வந்தா என்ன ஆகும்? 2வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு வந்ததுனால பொள்ளாச்சியில் பாலியல் சம்பவம் நடந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, சாத்தான்குளம் படுகொலை நடந்தது. 2வது முறையாக எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒன்றும் மைனாரிட்டியா இருக்கணும், இல்லைன்னா தொங்கு நிலையில இருக்கணும். மிகப்பெரிய மெஜாரிட்டியா வந்துட போகுதுன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் விஜயோட ரசிகர், ரசிகைகள், நீங்கள் உங்களுடைய தலைவர் விஜய்க்கோ, உங்களுடைய யாருக்கும் ஒரு தோல்வி அப்படின்னா
அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருங்க, 2 நாள் கூட சாப்பிடாம இருங்க. உங்களையே நம்பி உங்களுடைய தாய் தந்தைகள், உறவினர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கணும். நாளைக்கு இப்போ இல்லைனாலும் அடுத்த தேர்தலில் வெற்றி அடைய வைக்கணும். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது, அடுத்து எம்பி தேர்தல் வருது. அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பதை புரிந்து கொண்டு விஜய் ரசிகர்களை அவருடைய தாய் தந்தையர்கள் மிகவும் மனப்பக்குவத்தோடு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, இந்த தடவை தோல்வி இல்லைன்னா அடுத்த தடவை வெற்றிப்பா அப்படின்னு பக்குவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கடான்னு சுதந்திரமா ரொம்ப விட்டுறாதீங்க. அது எதிர்கால இளைய சமுதாயத்தினர் எண்ணிக்கை குறைந்தால் இந்த நாட்டின் முன்னேற்றம் குறையும் என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.